Recording அடுத்ததாக in இந்த progress. வெளிச்சத்தோடு பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். அடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர். ஆமீன். இந்த கடைசி காலத்துல நாங்கள் சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் சொல்ல வேண்டும். எப்படி பவுல் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அதே போல இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது. அந்த காலத்துல நாங்கள் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். அந்த அபிஷேகம் நுகங்களை முறைக்கிறதாக இருக்கிறது, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறது, பலத்தை தருகிறது. அந்த தேவ பலத்தோடு நீர் மரித்து உயிர்த்தெழுந்து சகல அதிகாரத்தையும் நீர் பிசாசினுடைய வல்லமைகளை முறிந்து சகல அதிகாரங்களை மாதாமேவாள் இழந்த சகல அதிகாரங்களையும் எடுத்து எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு நாங்கள் உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல இந்த சுவிசேஷத்தை சொல்லி இந்த கடைசி ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக இந்த விதைகள் அவருடைய வாழ்வில நன்மைகளை செய்கிற விதைகளாக அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி அந்த அதிக துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உம்முடைய வார்த்தையினால அதிகாரத்தினால வெற்றி சிறந்த ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு தந்த சுவிசேஷத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் 100% விசுவாசித்து அந்த பலனை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ள வார்த்தைகளை போல ஒரு உலக வார்த்தையான புத்தகம் அல்ல. இந்த வார்த்தைகள் இந்த பரிசுத்த ஆவியின் ஆருடைய உதவியோடு இதை நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுதுதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு தேனிலும் இனிமையான புஸ்தகமாக, உங்களுடைய நோய்களை குணமாக்குற ஔஷதமாக, மெடிசினாக இந்த வசனங்கள் உங்களுக்கு பலப்படுகிறது. பாருங்கள், இந்த வசனங்களில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. அதை நாங்கள் தியானிக்க அது எங்களுக்கு பலனோடு, தேவனுடைய பலனோடு, தேவனுடைய அதிகாரத்தோடு நாங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வல்லமை தருகிறது. எங்களுடைய ஆத்துமாவை எங்களுடைய தேவனிடத்துல தேவன் அந்த ஆத்துமாவை திருடி விடாதபடிக்கு பாருங்கள். இன்றைக்கு மதங்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஆபிரகாமின் தகப்பன் மதங்களில ஒரு விக்கிர ஆராதனை மதங்களில இருந்தார். அந்த மதங்கள் இன்றைக்கும் பாருங்கள் 2500 ஆண்டுகளாக தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான், இதுதான் என்னுடைய மதம், இதுதான் இந்த ஐடல் வர்ஷிப். பாருங்கள், இப்படியாக மனுஷன் 20-30 ஜெனரேஷனாக வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் அவர்கள் பழைய மதம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அந்த மெய்யான தேவனை அறியாமல் வாழ்கிறார்கள். பாருங்கள், அந்த மத இடத்துல இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். நீங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே இந்த பார்த்தீர்களாக இருந்தால் 18-20 வசனங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இப்படியாக மத வழிபாடுள்ள ஒரு பூசாரி, இப்படியான விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுத்து நான் தான் மெய்யான தேவன், நான் இப்படியான சிலைகளில வாசம் செய்வதில்லை, என்னை விட வேற தேவன் இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கின தேவன்.
பாருங்கள், நாங்கள் ஆதியாகமம் 1 வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், let us make our image. இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்து எங்களை அவர்களுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் எங்களை படைத்த தேவன். பாருங்கள், நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். எங்களுடைய கண் இருக்கிறது பார்வை, காது இருக்கிறது கேட்பதற்கு. பாருங்கள், சங்கீதம் 94:7 வசனத்துல கண்ணுள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேட்காரோ. எங்களுக்கே இந்த கண்ணை தந்தவர், காதை தந்தவர் அவர் பரலோகத்திலிருந்து எங்களை நோக்கி பார்க்கிறார். தன்னை தேடுகிற அந்த மெய்யான தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இந்த உலகத்திலே இருக்கிறானோ என்று சொல்லி தேவன் பரலோகத்திலே இருந்து பார்க்கிறார். நாங்கள் நித்திய வழிய சங்கமம் ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் தைரியமாக உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா இடங்களிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கின தேவன். நீர் மேலானவர். இந்த உலகம் தாழ்வில் இருந்து உண்டானது, மனிதர்கள் எல்லாரும் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். இயேசு மேலிருந்து வந்தவர், பரலோகத்திலே இருந்து வந்த, வானத்திலே இருந்து வந்த ஜீவ அப்பம். அவர் இரத்தத்தை தந்தார். அவருடைய குணமாக அதை நாங்கள் ஒவ்வொரு மாசமும் அப்பத்தையும் அவருடைய மாம்சத்தையும் புசிக்கிறோம். தன்னை நினைவு கூறும்படி நாங்கள் ஒரு நாள் அவரை நேருக்கு நேராக அவரோடு பந்தி இருக்க போகிறோம். அந்த பந்தி வரும் வரைக்கும் இந்த உலகத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அவருடைய சிலுவையை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் ஒருவரே உலகங்களுக்காக சிலுவையில மரித்து தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவன் தான் இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் இயேசுவாக. இந்த உலகத்தில் அவர் இயேசுவாக இருக்கும் பொழுது பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கும். அவர் மனிதனாக மரிப்பதற்காக அந்த 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து மனுக்குலத்திற்காக மரிக்கிறதான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. இந்த உலகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். அவருடைய மிஷன் 3.5 வருடங்கள் இந்த உலகத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மாதிரியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த மெய்யான தேவனிடத்துல இப்படியாக ஆபிரகாமின் சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மாதிரியை காண்பித்து போனார். இன்றைக்கு புறஜாதிகளாகிய எங்களை அந்த அபிஷேகத்தை தந்து, அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து, அந்த பலத்தோடு நாங்கள் பரலோக பிரஜைகளாக அந்த சுவிசேஷத்தை, இயேசு எப்படி பரலோகத்தில் இருந்து வந்து மனிதனாக உயிரியை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார், அதே போல நாங்களும் அவருக்காக அவருடைய வழியில இந்த உலகம் ஒரு ஓநாய் நரி கூட்டத்துக்குள்ள இருக்கிறது, ஓநாய் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது. எங்களை ஆடுகளாக அனுப்புகிறார். எங்களுக்கு பலம் தருகிறவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவர் பலனை தந்து, அதிகாரத்தை தந்து, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு அதிகாரத்தை தந்து எங்களை ஊழியர் செய்யும்படியாக. பாருங்கள், இந்த மரிக்கிற சரீரத்தோடு இருக்கிற நாங்கள், இந்த மரித்து போகிற உதடோடு அவருடைய அழியாத சுவிசேஷத்தை சொல்லி நாங்கள் அழியாத உலகத்துக்கு நாங்கள் போக போறோம். அழியாத இடம்தான் பரலோகம். அங்கு மரணம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லாம் லைஃபாக இருக்கும். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இதற்கு பின்பு அதன் பின்பு நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இன்றைக்கு மனிதனை வஞ்சிக்கிறவன் முதல் மனிதனாகி ஆதாம் ஏவாள் இந்த மெய்யான தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் நிமித்தம் பிசாசினுடைய தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை அவர்கள் நம்பாமல் பிசாசை நம்பினதன் நிமித்தம் பாருங்கள், இன்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கும் எங்களுக்கு நன்மை தீமையை அறிகிற சாய்ஸை உங்களிடத்துல தந்திருக்கிறார்.
நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது இயேசுதான் நன்மை, ஆசீர்வாதம் தான் நன்மை. பலர் பலர் பாருங்கள், தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இந்த உலகத்துல நான் மரித்து விட்டால் நல்லது, அதன் பின்பு அவர்கள் நரகத்தை, பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி, மனிததன் பின்பு எனக்கு ஒரு நரகம் இருக்கிறது என்பதை அந்த பிசாசு அந்த மனிதனை மதத்துக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக அவனுடைய மனதை குருடாக்கி அவனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறார். அவனுடைய திருடுகிற முதலாவது குணம் ஆத்துமாவை திருடி விடுவது. இந்த ஆத்துமாவும் ஆவியும் உங்களுக்கு, நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும், என்ன பாவத்தில வாழ்ந்தாலும், இந்த நோனர் இதை தந்த உங்களுக்கு மனிதனாக படைத்து உங்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. அதை நீங்கள் மரிக்கும் பொழுது அந்த மெய்யான தேவனிடத்துல தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவன் கூட மனித உருவெடுத்து வந்த பொழுது, இயேசு மரிக்கும் பொழுது மனிதனாகத்தான் அவர் அந்த காரியங்களை செய்தார். அவர் தன்னுடைய தேவ வல்லமையை பிரயோகிக்கவில்லை. சிலுவையிலே அவர் சொல்லுகிறார் பேதுருவுக்கு, நான் 12 லேகியோனை அழைத்தேனானால் என்னை இந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும். பாருங்கள், அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மரண பரியந்தம் தேவனுடைய சித்தத்தை செய்து எங்களுக்காக, மனு குலத்திற்காக சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம். எங்களுடைய ஆத்மா இயேசுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட அந்த ஆத்மா ஒவ்வொன்றும், அந்த ஆவி ஒவ்வொன்றும் பிசாசு திருடி விடக்கூடாது. ஆனால் ஆதாம் ஏவாள் செய்த தவறின் விளைவாக இன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அப்படி மரணம் வந்ததோ, ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய எங்களுக்கும் அந்த மரணம் தொடர்கிறது. இந்த மரணத்தை ஜெயித்து வாழுகிற வாழ்வு. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்த்தீர்களாக இருந்தால், தேவன் படைக்கும் பொழுது அந்த குளோரி லைட்டோடு சரீரத்தோடு, மரணமில்லாத சரீரத்தோடு படைத்தார். பிசாசின் வஞ்சித்ததன் நிமித்தமாக, பிசாசுக்கு ஆதாம் ஏவாள் உடன்பட்டதன் நிமித்தம், பிசாசை நம்பினதன் நிமித்தம் அவர்களுக்கு இந்த மரண சரீரம் வந்தது. இந்த மரண சரீரத்தை எங்களுக்கு விடுதலையாக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் ரோமர் 7 பார்க்கும் பொழுது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த மரண சரீரத்தை ஒரு நாள் நாங்கள் கலந்து விட வேண்டும். இதற்கு இயேசுவை, இந்த சரீரத்தை நாங்கள் ரோமர் 12:1-2 படி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் வாசம் செய்கிற இடமாக இந்த இடத்துல தான் கண்களின் நிச்சயம் இருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. இதை நாங்கள், இயேசு எப்படி மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ, நாங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைகள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையானது ஆவியாயிருக்கிறது, உயிர் உள்ளதாக இருக்கிறது, தேவனிடத்தில் இருந்து வந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு எங்களுடைய மனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு பாருங்கள், பைபிள் ஒன்றுதான் ஹோலி பைபிள். பாருங்கள், இன்றைக்கு அதை காப்பி பண்ணுகிறவர்கள் மதங்களில காப்பி பண்ணுகிறார்கள். இன்றைக்கு குரானையும் அவர்கள் வேதாகமத்திலிருந்து பலவற்றை காப்பி பண்ணி இருக்கிறார்கள். இந்த குரானில அவர்கள் கோலி குரான் என்று எழுதுகிறார்கள். இந்த பைபிள் தேவனை அவர்கள் தங்களுடைய தேவனாக திருடி விட்டார்கள். இதுதான் பிசாசு செய்கிறது. பைபிளில் இருக்கிற தேவன் தான் மெய்யான தேவன். பாருங்கள், அவன் அந்த தேவனையே 700 ஆண்டுகளுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்ட குரானில அவர்கள் அந்த கடவுளை, பைபிள் கடவுள் தான் மெய்யான கடவுள், அந்த கடவுளை பாருங்கள் பிசாசினுடைய வழியில நடத்துகிற அந்த மதங்களுக்கூடாக அந்த மெய்யான தேவனை திருடி, தங்களுடைய தேவனும் எங்களுடைய தேவனும் ஒன்றல்ல, அவர்கள் சாக்ரிஃபைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவனுக்கு கலால் என்ற ஒவ்வொரு மிருகங்களும் வெட்டப்படும் பொழுது சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு கமாஸ் தீவிரவாதிகளும் தற்கொலை செய்யும் பொழுது அது ஒரு சாக்ரிஃபைஸ் ஆக போகிறது. பாருங்கள், இப்படியாக இயேசுவையும் அவர்கள் திருடி கொண்டு விட்டார்கள் அவர்களுடைய புஸ்தகத்துல. இப்படியாக எங்களுடைய இயேசு அபிஷேகம் உள்ள இயேசு. பாருங்கள், எங்களுடைய இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது
அப்போஸ்தலர் 10:38 படி நசராய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகித்தார். எங்களுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லமையில தான். அந்த வல்லமை இல்லாவிட்டால் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. பாருங்கள், இப்படியாக இயேசுவை அவர்கள் தங்களுடைய மதத்தில் திருடி விட்டார்கள். பாருங்கள், இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை அவர்களால் திருட முடியவில்லை. ஏனென்றால் அந்த பைபிளில் சொல்லப்பட்டபடி நடக்கிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய அந்த மெய்யான தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். மதங்களில் இருந்து கொண்டு நீங்கள் இயேசுவை கருப்பு இயேசு, வெள்ளை இயேசு என்று பேசிக்கொண்டு நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியாது. பாருங்கள், பல மதங்கள் கருப்பு சிலைகளில இயேசுவை செய்து வியாபாரம் செய்வார்கள். அதே நேரத்தில் சில மதங்கள் வெள்ளை நிறத்தில சிலைகளை செய்து வியாபாரம் செய்வார்கள். இப்படியானவர்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் செயற்பட மாட்டார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி விசுவாசித்து செயற்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பிசாசின் தூதர்களும் ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போனவர்கள், அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இன்றைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் பிசாசுகளாக லூசிபரசும் அவனுடைய தூதர்களுமாக செயற்படுகிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல பாருங்கள், மனிதர்களும் தண்டிக்கப்படுவார்கள். பிசாசுக்கு தேவன் தண்டனை கொடுத்து விட்டார். அதே போல நீங்கள் மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக இயேசு வேண்டாம் என்று நீங்கள் தான் உங்களுடைய உடல் உங்களுக்கு சொந்தமில்லை, எங்களுடைய மெய்யான தேவன் தான் உங்களை உருவாக்கினவர், அவரிடத்துலதான் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவையும் ஆவியையும் மரிக்கும் தருவாயில மெய்யான தேவனிடத்துல கொடுக்க வேண்டும். இயேசு கூட இந்த உலகத்துல வந்த பொழுது மரிக்கும் தருவாகையில தேவனிடத்துல அவர் இந்த இடத்துல 100% மனிதனாக தன்னுடைய தேவன் என்ற ஓதோரிட்டி அவர் பயன்படுத்தவில்லை. பிசாச வெல்லுகிறதற்காகத்தான் தன்னுடைய மரணத்தை மீட்டுக் கொண்டார். வெற்றி பின்புதான் சகல அதிகாரமும் இயேசு பெற்றுக் கொண்டார். இந்த பிசாசை வெல்லுகிற அதிகாரத்தை மனிதராக வந்து நாங்கள் யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறார்களோ, வேதாகம வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு வெற்றி சிறந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. கிறிஸ்தவ பைபிள் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, உங்களுடைய கதை புத்தகங்கள் போலமல்ல, மத புத்தகங்கள் போலகமல்ல. இதுதான் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நாங்கள் உபதேசம் செய்கிற புஸ்தகம்தான் வேதாகமம். பாருங்கள், இயேசு வெற்றி சிறந்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல மரணத்தின் அதிகாரியான சாத்தானை தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து சீசர்களிடத்துல வந்து இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சாத்தானிடத்தில் இருந்த அதிகாரத்தை, ஆதாமவாள் இழந்த அதிகாரத்தை மீண்டும் இயேசு எடுத்து எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். சகல நாட்களிலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். இயேசு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வசனத்தை நம்பி அவருடைய அதிகாரத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை செய்கிறோம் என்ற உணர்வோடு நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், பிசாசு யோன்
பத்தின்படி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்கள், ஆதாம் இழந்து அந்த பரிபூரண வாழ்வை இயேசுதான் உங்களுக்கு மீண்டுமாக பெற்று தந்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய மதங்களை நம்பி, உங்களுடைய பாவத்தை நம்பி, உங்களுடைய உற்றார் உறவினர்களை நம்பி தவறான ஒரு மதம், பாருங்கள், இன்றைக்கு ஐடல் வர்ஷிப் 25 ஜெனரேஷனுக்கு மேலாக தகப்பன் மகனுக்கு சொல்லி கொடுக்கிறான், இதுதான் என்னுடைய மதம் என்று. அதுல இருந்துதான் இன்றைக்கு இந்த மதத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிரித்தெடுக்க இயேசு விரும்புகிறார். ஆபிரகாம் எப்படி பிரித்தெடுத்தாரோ அதே போல இன்றைக்கு ஐடல் வர்ஷிப் மதங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் தேவனாக இருந்தவர், அவர்தான் தேவன் தான் உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு சுவாசம் தந்தது அவருக்கு தான் தெரியும். உங்களுடைய பிறப்பின் நாளும் மரணத்தின் நாளும், அதற்கு முன்பாக, மரிக்க முன்பாக, பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை முடிக்க முன்பாக, உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய உதவியோடு படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் தான் கேட்லாக். மனிதனுடைய கேட்லாக் தான் பைபிள். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த கேட்லாக்கை நீங்கள் பைபிளை படித்து தேவனுடைய வார்த்தை என்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் படித்து கொண்டு போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு உங்களுக்கு வார்த்தைகளை விளக்கம் தருவார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்று கொண்ட சபைகளுக்கு போய் நீங்கள் அந்த இடங்களில் வர்ஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியில்தான் born again கிறிஸ்டியன். மாம்சத்துல பிறப்பது, தாயின் வயிற்றிலே நீங்கள் மதத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிறது தான் பரலோக பாதையாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார். அவருடைய ஆவி ஒரே ஒரு ஆவிதான், பரிசுத்த ஆவி. நீங்கள் மதத்தில் இருந்தீர்களாக இருந்தால், பாவத்தில் வாழ்ந்தீர்களாக இருந்தால், எத்தனையோ விதமான பொல்லாத ஆவிகள், திருட்டு ஆவிகள், திருடுவது, கொல்லும் ஆவிகள், அழிக்கிற ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பின்னாலே அந்த ஆவிகள் செயற்பட்டு இன்று மனிதனை வாழ விடாமல் நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறவனாக பிசாசும் அவனுடைய தூதர்களும் இருக்கிறான். இவர்களை வெற்றி கொள்ளதான் உங்களுக்கு இயேசு தேவையாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 25:41 வசனத்துல சொல்லப்படுகிறது, இப்படியாக மதங்களை பின்பற்றுகிறவர்கள், பாவத்தை பின்பற்றுகிறவர்கள், மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாரையும் பாருங்கள், இடது பக்கத்துல இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை, இயேசுவை நீங்கள் விசுவாசியாமல் மரித்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் சாபம் உங்களுக்கு, சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உங்களை பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிறார். பாருங்கள், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, இயேசுவை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இந்த நித்திய அக்கினி, லேக் ஆஃப் ஃபயர், இந்த இடத்துக்கு போனால் திருப்பி வர முடியாது. இந்த இடம் பிசாசுகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். ஏன்னா அவர்கள் தான் முதலில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். தேவன் மனுக்குலத்தின் மேலே நேசிப்பதன் காரணம் அவருடைய சாயல். நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் வேதாகமத்தை அறிந்து எங்களை தேவர்களாக, வேதாகமத்தை அறிய நாங்கள் தான் தேவர்கள் என்று மனிதன் தவறான தேவர்களை உருவாக்கி கொள்ளுகிறான். பாருங்கள், பல மதங்களில் இருந்து கொண்டு தங்களை தேவர்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பின் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாய் இருக்கிறது.
இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். பாருங்கள், அவன் அப்படியான குற்றம் சாட்டுகிறவன் சகோதரர்கள் மேலே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் பிசாசாக இருக்கிறான். மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். நீங்கள் இந்த இயேசுவை நீங்கள் ஒருவரும் விட்டுவிடக் கூடாது. அவர்தான் எங்களை உருவாக்கின தேவன். இந்த மதங்களை நம்பி, பாவத்தை நம்பி, சாபத்தை நம்பி நீங்கள் இந்த அன்பான இயேசுவை இழந்து விடக்கூடாது. நான் ஒரு பாடலை பாடி, அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளே வாசம் செய்கிறவர் தான். அவருடைய ரினிட்டியில 3வது நபராக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமாண்டவர், எங்களை கற்றுத்தாரும். வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும். இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்ததவன். இந்த உலகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது கூட கவலை கண்ணீர் இல்லாமல் எங்களை வாழ செய்கிற தேவன் தான் எங்களுடைய ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ செய்த நன்மைகளை நாங்கள் எப்பொழுது நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆமாண்டவரே இயேசுவே, 10 குஷ்டரோகிகள் இடத்துல வந்து அத்தனை 10 குஷ்டரோகிகளையும் சுகப்படுத்தினீரே. ஆண்டவரே, அந்த சமாரியனாகிய ஒரு குஷ்டரோகி வந்து உமக்கு நன்றி சொன்னார். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். நம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களோடு சகல நாட்களிலும் கூட இருக்கிற தெய்வம். என்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். பாவம் செய்த பொழுது தாவீது தேவனிடத்துல விழுந்து விட்டான். தேவனிடத்துல தான் நாங்க விழுந்து விட வேண்டும். நிலபரமான ஆவியை கொடுத்தீரே, உற்சாகமான ஆவியை கொடுத்தீரே, பாவத்தை மன்னித்தீரே, கிருவியையும் இரக்கத்தையும் காண்பித்தீரே. இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியானவருக்குண்டாக இந்த நேரத்தில் இறங்குவதாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது எங்களுடைய பரலோக அப்பா பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியினால் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்களை நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? In the name of Jesus.
mighty name of Jesus, holy name of Jesus. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது குற்றக்குறைகள் இருந்தால் இந்த நேரத்துல அவர்கள் உம்முடைய இரத்தத்தினால கழுவி விட்டோம். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய இரத்தம் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அதன்படி அவர்கள் அறியாமல் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் உம்முடைய இரக்கத்தை கிருபையையும் கொடுத்து அவர்களை இழுத்து கொள்வீராக. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. விசேடமாக தமிழ் மக்கள் இந்தந்த நாடுகளில் இருந்தாலும் அந்த மாம்சமான தமிழர்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்க்க அந்த பரலோக பாக்கியத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு உம்முடைய சரீரத்தை தந்து உம்மோடு கூட வாழுகிற வாழ்விலே நாங்கள் சந்திக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி சங்கமன் ரேடியோ நடத்துகிற ரீட்டா குடும்பங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மகேந்திர ஐயா மற்றும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களையும் சுபா லங்கோ இப்படியாக ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்களோட பேசினீர்கள். சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். மதவரி பிடித்தவர்கள் கொப்பி பண்ணி மதத்தை பரப்பும் நோக்கமே இருந்தாலும் நாங்கள் நம்முடைய தேவனை நோக்கியே குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்தும். அவருடைய மெய்யான தேவன் அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்களோட இடர்பட்டு அந்த வெளிச்சத்துக்காக நன்றி. கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்த சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you, sister. God bless you, நேயர்களே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். கத்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவார். கத்தர் நல்லவர். கத்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவங்க இணைப்பு இருக்கிறார். பிரைஸ் லார்ட் ரஞ்சினி. ரஞ்சினி, பிரைஸ் லார்ட். ரஞ்சினி, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் சுபா, ஒரு முடிவு ஜெபத்தை ஏறிடுங்க. நாங்களோட ஒரு மனப்படுது சிஸ்டர். கொஞ்ச நேரம். Amen, amen, amen. Thank you, Lord, for your wonderful way, Lord, in which you have been leading and guiding us, Lord, right through beginning to the end, Lord. You have been present, Lord. Lord, where will we go? How will we, Lord, even accomplish anything, Lord, without your presence and your mighty works, Lord, in which you accomplish it through the power of your anointing power of the Holy Spirit, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord Jesus, have been coming with Nithya Velicham into the nations of the world, many have been blessed, many have been touched, many have been, Lord, coming into the knowledge of salvation through the messages that have been going on, Lord, right from all the worship that has been also going on, Lord, and our Sister Subha also has been hosting today, Lord. Thank you, Lord, for all the times that we spent, Lord, even in your presence, Lord, to stand in the gap and pray, Lord, for many needs, Lord, the lands and the wars and everything that has been taking place, and for the healing and also, Lord, everything that the Lord has been enabling us to stand in the gap and pray, which is the way in which you have called out, Lord, the church to stand in the gap and take the responsibility of, Lord Jesus, of the nations that we represent and the nations that we carry the burden, Lord, starting from Israel to the USA and Iran, Lord, that we have been also praying today, and the healing of Lord Jesus, of these soldiers of all the nations, Lord. And also, Lord, thank you for enabling Brother Mahindran also to participate, Lord, in this manner today, Lord, and praying in the gap, Lord, and praying and standing, Lord Jesus, and also bringing forth the word. And Lord, even as we started the very segment, Lord Jesus, we thank you for Sister Brenda, who came in, Lord Jesus, and also shared the word, Lord. We thank you, Lord, for that way in which you have been blessing, Lord Jesus, coming through her, Lord, with the word that you have, Lord, instilled upon her heart and her spirit, making it such a blessing, Lord, for the listeners, Lord Jesus, by being such a blessing over it, Lord. And thank you for what you have instilled upon their hearts, Lord Jesus, to come forth and reap the harvest of what you have been doing, Lord Jesus, through your word alone. So we thank you for that, Lord, even though
Brother Pastor Venkat has not come in. Lord, we lay him at thy feet and at thy altar, Lord, for any reason, Lord, he could not come, Lord. You would undertake it. You would, Lord Jesus, come through to that situation, Lord, and also, Lord, take care of it for him, Lord, because this is not of us. This is not of nothing of that we can accomplish on our own, Lord. This is a service we do in your name for you, Lord, in spirit and in truth and in power of your might and your hope and your glory alone, to witness for you, Jesus. Therefore, every single handmaiden of the Lord and the words of the living God that comes through the servant's lips, as also, Lord, we pray on behalf of Pastor Venkat today, and you have a great call upon his life and a witness upon his life, that you would continue to put your arms of love and protection around him, Lord, and bring him forth, Lord, in the way only you can do it, Lord, for him and his family to be protected and kept and led and guided right to the end, I pray in Jesus' name. And I thank you, Lord, for the many ways in he comes and gives us such a blessing over the word, and continue to, Lord Jesus, anoint him and bless him and use him, Lord, in your kingdom, I pray. So I thank you for that, Lord. I also thank you, Lord, for the word that came through from Brother Mahendran, Lord Jesus. We thank you, Lord, for his dedication, service, time, energy, everything that is poured forth, Lord, because of the love he has for you, Lord, for how you brought him out, Lord, from idolatry into a living God, acknowledging you as the Lord and his Savior in his life, Lord, that has made such an impact upon his life. And it shows forth, Lord, how much he wants to serve you, Lord, right to the end of his time that you have bestowed upon his life, Lord. In, Lord, such a dedicated servant of the Lord, to come forth, Lord, with such dedication, love, and service to you. Oh, you can see it. You know it, Lord. You, Lord Jesus, are honored, and Lord Jesus, bring forth much of your grace and work that will go on in his life because of that, Lord. So we, Lord, lay him also, Lord, at thy feet and at the altar once again, for much to go on, Lord, in his life. That, Lord Jesus, that you would anoint him and keep him and lead him and guide him every step of the way, Lord, with him and his family and his all the blessings to go on, Lord, like a patriarch in the family, to Lord Jesus, the inheritance of the man of God will not perish, but continue to go on for generation. That is the way you have blessed us, Lord. That is your promise, Lord. So we thank you for that, Lord. I also thank you, Father, for Pastor Anton Rasanayam's message, Lord, that has been such a challenge to many that have been listening, Father, that have been coming and waiting upon you and listening right to the end. Lord, we thank you, Lord, for such messages, Lord, that you instill upon their hearts and lives, Lord, to bring forth, Lord Jesus, such a blessing. Lord, many that have listened, Lord Jesus, just like he has the heart, Lord, for many souls, Lord, an evangelistic call upon his life and heart, Lord, that you would use, Lord, every word that has been going out of his lips, Lord, would bring forth much of the harvest, Lord, upon the hearts and lives of people. So we thank you for that, Lord, and also bless him, Lord, protect him, Lord, keep him, and Lord Jesus, anoint him more and more, Lord, with your service and your call upon his life, Lord, even as he also spends all of his time and message and time and to fulfill his grand purposes in which you have called him out, Lord Jesus, to fulfill right to the very end, Lord. Therefore, we thank you, Lord, for your protection and anointing upon him, Lord Jesus. And we thank you and protect him and keep him and lead him and guide him each step of the way, I pray. And also, Lord, now I bring, Lord Jesus, the rest of the team members, Lord Jesus, that have been working morning till evening, Father. This very production, this very service, this very work, Lord, that goes on from media networks, Lord Jesus, it's not an easy task, because somebody has to be dedicated to do such a service. And the Lord Jesus, that is the way you have called out, Lord, Brother Leslie, right from the beginning, along with his wife, Sister Rita, Lord, to spend such a time, Lord, 24/7 for this network to go on, Lord. Lord Jesus, we thank you, Lord, for your protection upon them as well, Father. Your anointing to, Lord Jesus, lead and guide them accordingly. And Lord, this is something that when you, Lord, stamp them, seal them, and call them out, Lord, no man can touch it, no man can come against it. And this is your service, this is your will, this is your purpose to fulfill, Lord, in the end days of the ministry, to go forth with the media networks, Lord, is the way, Lord Jesus, they have called out. Now they have added 2 more days, Lord, as you have given that vision to Brother Leslie, Lord, for Saturday and Sunday, as Brother Mahendran hosts it, Lord Jesus. This is an effect,
effort that is being, Lord, born of oneness and unity, standing as one man and bringing it together, Lord. How much your love and Lord, and your heart is so pleased with it, Lord. So we thank you for that, Lord. Lord, I thank you for that protection that is upon the networks, Lord, and for 97 radio stations that gather together, Lord. Thank you, thank you, thank you, Jesus, for such a favor, for such a service, that they would all come and join hands together as one man, as one union, as one church, as one universal body, that they would bring forth all honor and glory to you, standing together, Lord. So holding hands together in your name. Therefore, I decree and declare that blessing upon each and every one of those radio stations, Lord, just like it emanates, Lord, and it derives as a broadcasting station right from Toronto, Canada, Lord, from the Sangamam Radio Gospel, branching out into these many radio stations. We decree and declare that blessing and that protection over them in the name of Jesus, I pray. Thank you, thank you, thank you, Jesus. You take all the honor, the glory, and the praises, I pray. And thank you, Lord, for the dedication also that goes from Sister Rita that works along, Lord, to fall into place wherever it's needed, Lord, for all this to happen. So we thank you for that as well. Bless them and their family, lead them and guide them and protect them and keep them. In Jesus' name I pray. Amen.